ஹலோ மக்களே! ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தக்காளி சட்னி செய்யலாமா? இந்த தக்காளி சட்னி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வானலில் 2 ஸ்பூன் இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்த உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க, காஞ்ச மிளகா வேண்டாம். ஒரு 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 6 பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நம்மளுடைய உளுந்து நல்லா வறுபடணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட வெங்காயம் சூப்பராக வதங்கியிருக்கு. ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட வெங்காயம் இந்த மாதிரி வதங்கியிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நான் சேர்த்துக்க போகிறேன். 5 வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நம்மளுடைய தக்காளியுமே நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இதை மாற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இந்த சட்னியை அரைச்சிக்க போகிறோம். சட்னிக்கு தேவையான உப்பையுமே இந்த ஸ்டேஜில் நான் இப்போ சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.